அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது நவக்கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. துலாம் ராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துக்கு வர்றாரு. உங்க ராசிக்கு நேர் எதிர்ல சூரியன் உச்சம் பெறதால இதோட தாக்கம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நேரடியா இருக்க போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன அதிரடி மாற்றங்களை செய்ய போறாருன்னு இப்ப நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் வர்றதால மத்தவங்க கிட்ட நீங்க பழகுற விதம் ரொம்பவே மாறப்போகுது. 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கிற இடம்ங்கிறதால அங்க ஒரு உஷ்ணமான கிரகமான சூரியன் வர்றது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்துல உங்க பேச்சுல ஒரு வேகம் இருக்கும். அதனால மத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சிக்க வாய்ப்பிருக்கு. சமூகத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்க நீங்க ரொம்பவே போராட வேண்டியிருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல ஒரு எல்லைய வகுத்துக்கிட்டு நடக்கிறது இந்த ஒரு மாசத்துக்கு ரொம்பவே நல்லது. சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டுத் தொழில் முயற்சி இப்போ ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியா ஆரம்பிக்க வழி பிறக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். தந்தை வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அவரோட முழு ஆதரவும் ஆசியும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதனால வேலை செய்யற இடத்துல உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை தானாவே உருவாகும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியால ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் லாபம் வரும். பயணங்கள் மூலமா புது புது மனிதர்களோட அறிமுகம் கிடைச்சு அதன் மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த நேரத்துல ரொம்பவே அவசியம். நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். ஆனா பண விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எடுக்கிற ஒரு சில முடிவுகள் ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சாலும் முடிவுல அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 7ல் இருக்கிறதுனால அதிகார தோரணை கூடும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கூட இப்போ உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு ஒரு சூழல் அமையும். பொது காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். அதனால சமூகத்துல உங்களோட புகழ் ஒருபடி உயரும்னு சொல்லலாம். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதுக்கு இது ஒரு சரியான நேரம். அது உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களை தீர்க்கும்.
மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சலுகைகள் சுலபமா கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட விவாதம் வர வாய்ப்பிருக்கு. அதனால நீங்க மௌனமா இருக்கிறது நல்லது. வீட்டுல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுகள் இப்போ ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உறவினர்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு கூடும். அவங்க உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உயர்வீங்க. பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதை அன்பால மட்டும்தான் நீங்க சரி செய்ய முடியும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு புது பாடத்தை கத்துக் கொடுக்கும். கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க கூட்டாளிகள் கிட்ட ரொம்ப வெளிப்படையா இருக்கிறது லாபத்தை அதிகப்படுத்த உதவும். வியாபாரத்துல போட்டிகள் அதிகமா இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தால அதையெல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா முறியடிப்பீங்க. புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி எல்லா ஆவணங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்த்துக்கோங்க. வெளிநாடு தொடர்புள்ள வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் கணிசமா உயரும். ஆனா முதலீடுகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு சவாலான காலமா தான் இருக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்கள் வந்து உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம். சக ஊழியர்கள் கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பு வாங்கி வேலையை முடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மேலதிகாரிகள் உங்க மேல ஒரு கண் வச்சிருப்பாங்க. அதனால வேலையில எந்த ஒரு சின்ன தப்பும் வராம பாத்துக்கோங்க. இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ஆனா அது உங்க விருப்பப்படி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாசம் ரொம்பவே கவனம் தேவை. குறிப்பா அடிவயிறு சம்பந்தமான கோளாறுகள் வரலாம். சூரியனோட பார்வை உங்க ராசி மேல நேரடியா விழுதுங்கிறதால உடல் உஷ்ணம் ரொம்பவே அதிகமா இருக்கும். கண் எரிச்சல் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்க நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் காரமான உணவுகளை தவிர்த்துட்டு குளிர்ச்சியான பழச்சாறுகளை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்தை சீரா வச்சுக்கலாம். வேலை பழு காரணமா வர்ற மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்யறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவுக்கு ஏத்த செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்காகவோ நிறைய பணம் செலவு செய்ய வேண்டி வரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வழி பெறங்காலும் புதுசா ஒரு செலவு வந்து நிற்கும். அதனால பட்ஜெட் போடுங்க. யாருக்கும் இப்போதைக்கு பெரிய தொகை கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பணம் திரும்பி வரதுல நிறைய சிக்கல் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய வாடகை அல்லது வருமானம் இப்போ தடை இல்லாம வந்து சேரும். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொறுமையை சோதிக்கிற காலமா இருக்கலாம். ஆனா மன வலிமை குறையாது. குடும்ப நிர்வாகத்துல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். எல்லாரையும் அரவணைச்சு போறது உங்க கையில தான் இருக்கு. வேலைக்கு போற பெண்களுக்கு வேலை இடத்துல சில சங்கடங்கள் வந்தாலும் அதை நீங்க திறமையா சமாளிச்சிடுவீங்க. புதுசா நகை அல்லது ஆடை வாங்கறதுக்கு யோகம் இருக்கு. ஆனா செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். மன அமைதிக்காக கோவில்களுக்கு அடிக்கடி போய் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பாடங்கள்ல இருக்கிற சந்தேகங்களை ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறறதுக்கு இது ஒரு சரியான நேரம். போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னா நீங்க மத்தவங்களை விட இன்னும் அதிகமா உழைக்க வேண்டி இருக்கும். உயர்கல்வி படிக்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் வேகமா நடக்கும். ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முறையான ஓய்வும் சத்தான உணவும் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே அவசியம். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு ஏறுமுகமான காலம்தான். ஆனா வார்த்தைகள்ல கவனம் வேணும். பொது மேடைகள்ல பேசும்போது மத்தவங்கள புண்படுத்தாம பேசுறது உங்களுடைய செல்வாக்க இன்னும் அதிகப்படுத்தும். கட்சி மேலிடத்துல உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். அதனால புது பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். எதிரிகள் உங்களை பத்தி சில வதந்திகளை கிளப்பலாம். ஆனா அதை நீங்க நிதானமா கையாண்டு முறியடிப்பீங்க. மக்களோட குறைகளை நேரடியா கேட்டு சரி செய்யறது மூலமா உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமா இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சியால வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களை போக்கிக்க சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்க குடும்பத்துல நிம்மதியை தரும். முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு துவரை அல்லது சர்க்கரை பொங்கல் தானம் செய்யுங்க. அது உங்க தோஷங்களை போக்கும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உங்க தன்னம்பிக்கையை கூட்டும். ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை தினமும் ஒரு தடவை கேட்கறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்க போற காலமா அமையப்போகுது. எதையும்
அவசரப்படாம நிதானமா செஞ்சா இந்த ஒரு மாசத்துல நீங்க பல சாதனைகளை புரிய முடியும். உங்களோட வாழ்க்கை துணையும் நண்பர்களும் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருப்பாங்கங்கிறத மறந்துடாதீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசியை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.